ரொம்பவே பாப்புலரான விஜய் டிவி சீரியலோட டைரக்டர் இப்போ தவறி இருக்காருங்க. அந்த ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். யார் அவங்க, எந்த சீரியல் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அதாவது விஜய் டிவியில் நான் பிரைம் டைமில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு, எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சீரியல் தான் மகளே என் மருமகளே. எபிசோட்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக கொண்டு போயிட்டுருக்காங்க, கதையும் ரொம்ப அருமையாக கொண்டு போயிட்டுருக்காங்க இல்லையா. ரேஷ்மா பசுப்பிளேட்டிலாம் சூப்பராக நடிச்சிட்ருக்காங்க. ஸோ தன்னோட மகன் இருக்கிற மாதிரியும் மருமகள் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிற மாதிரிலாம் அவ்வளோ அழகாக கதையை கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த சீரியலோட டைரக்டர் நாராயணமூர்த்தி அவர்கள் தாங்க இப்போ நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. இவர் சீரியல் மட்டும் இல்லாமல் படத்தையுமே டைரக்ட் பண்ணியிருக்காரு. மனதை திருடி விட்டாய் அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ சீரியல் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அடிக்கடி குரூப் ஃபோட்டோலாம் போடுவாங்க இல்லையா, அந்த சீரியல் செட்டில் எடுத்த எல்லாருமே சேர்ந்து எடுத்துக்கிட்ட பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது அதில் இருக்க ஆர்டிஸ்ட் நம்ம ரேஷ்மா பசுப்பிளேட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆர்ஐபி ரொம்பவே ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது அப்படிங்கிறலாம் போட்டிருந்தாங்க. அண்ட் அந்த சீரியலில் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸ் நிறைய பேருமே லேட் நைட்டில் இந்த மாதிரி ஆர்ஐபின்னு போட்டிருந்தாங்க. ஸோ மகளே என் மருமகளே சீரியல் டைரக்டர் நாராயணமூர்த்தி அவர்கள் தான் தவறி இருக்காங்க. என்ன காரணம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல. மேபி ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ உண்மையாகவே ரொம்ப சங்கட்டமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து இந்த மாதிரி இறப்பு செய்திகளாக பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ எஸ், நம்ம சேனல் சார்பாக அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு நம்ம ப்ரே பண்ணிக்கலாம்.